ஏய் மச்சான் செகண்டுக்கு என்னன்னு கேளுடா. ஏ மச்சான் செகண்டுக்கு என்னடா? பேட்டரியா? பேட்டரியாண்டா. பேட்டரியா? ராஜ்குமார் சார் தள்ளி போய் உட்காரு. ஓகே சார். யாரையும் நம்ம வேணாம், நம்மளே எழுதிருவோம். ஆரஞ்சு இஸ் ஏ டேஷ் கலர் ஃப்ரூட். கலர் ஃப்ரூட். ஐயே, இந்த கொஸ்டின் விட்டுருவோம். டேஷ் ஐ எம் கே. எஸ் ஐ எம் கே. எஸ் ஐ எம் கே. ஐயா சச்சா. நோ ஐ எம் கே. நோ ஐ எம் கே. ஐயோ நோ நோ. மேபி ஐ எம் கே. மேபி ஐ எம் கே. ஐயா ஆன்சர் எழுத வேணாம். டேஷ் ஐ எம் கே. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆயுதத்தை எடுக்க வேண்டியதான். Your Bluetooth device is successfully connected. ஐயோ. ஏய் எந்திரி. சார் கையில் என்ன? கையில் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? ஏதோ சவுண்ட் வந்துச்சு. சரி எழுது. சரி சார். Your Bluetooth device is disconnected. எப்பா பாரு ஏத்த விட்டுக்காரி இதே வேலை. என்னடி சத்தம் போட்டுட்டு இருக்கா? இதை ஏத்த விட்டுக்காரி எப்ப பாரு நம்ம வீட்லயே போறாங்க, அவங்க வீட்டு குப்பையா? குப்பையே போடுறாங்களா? யோ இங்க பாரியா, உன் பொண்ணாட்ட சொல்ல மாட்டியா? அது என்ன உங்க வீட்டு குப்பை எங்க வீட்டு பக்கம் வருது? சோறு தானே திங்கிங்க. இன்னொரு தடவை உங்க வீட்டு குப்பை எங்க வீட்டு பக்கம் வந்தது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போயா. எடுத்து வீட்டுக்காரனை காணும். சீக்கிரம் எல்லா குப்பையும் நம்ம வீட்டு பக்கம் தள்ள வேண்டியதான். சீக்கிரம் சீக்கிரம் ராஜ்குமாரே, ஒரு குப்பையும் விடாத, எல்லாத்தையும் தள்ளு. அப்போதான் தீபாவளிக்கு நம்ம அதிகமா வெடி வெடிச்ச மாதிரி இருக்கும். தள்ளு தள்ளு தள்ளு. யாரும் பார்க்கல. சீக்கிரம் தள்ளு 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 தள்ளு. கொஞ்சம் தான். ஓடுறா யாரும் பார்க்கறது முடி. சீக்கிரம் ஓடுறா. ராஜு இவ்வளவு குப்பை வெடி நிறைய வாங்கிருக்க போல. ஏய் இது சும்மா ஒரு 20,000 வாங்கினது. 20,000? ஏல இது காலையில வெடிக்கிறதுக்கு, நைட்டுக்கு இன்னும் வெடி வாங்குவேன். வெடிடா. சரிடா. புள்ள துப்பாக்கி வெடி கேட்டான், வாங்கி கொடுக்க துப்பு இல்ல. இங்க குப்பைய பொறுக்கி போட்டு வந்து பீத்துக்கிறியா? பாக்காத நீ பாடாத ஏஞ்சி பத்தின பெஞ்சில உட்கார்றா. ஐயோ பெஞ்சில உட்காரணுமா? என்ன பண்றது? ஏ மச்சான் விட்டு குடுறா. சேஃப் லேண்டிங். ஓகே ஸ்டூடெண்ட் அமைதியா இருங்க, டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏட்ரா விட்ட மலையாள மாப்பிள்ள. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். A few minutes later. சார் அடிஷனல் பேப்பரா? கலக்கடா பழம் கலக்கு. சார் இன்னொரு அடிஷனலா? பழம் கலக்க. சார் அடிஷனல் பென். அடிஷனல் பென்னா? பழம் கலக்க தலுக்கு புழுக்குன்னு கலக்க. சார் அடிஷனல் கொஸ்டின் பேப்பர். ஒப்பனை போட்டு குப்புற அடிக்க. ஏண்டா கலக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அடிஷனல் கொஸ்டின் பேப்பர் வரையும் கலக்குறியா நீ? திறமைக்கு தேங்காய் பால்டா. தூங்குறாரு, நைஸா எடுக்க வேண்டியதுதான். ஐயோ எடுத்துரு. ஐயோ சீக்கிரம் எடுத்துரு. ஆத்தாடி இப்பதான் தும்மல் இருமல்லாம் வரும். இப்ப வச்சு கரெக்டா எட்ரி தூங்குறாரு. அடச்சி நான் பிட்டே அடிக்கல, போங்க சார். தம்பி பாத்துட்டேன், எந்திரி. இப்படி கேவலமா பிட்டு வச்சு புக்கு வச்சு எழுதுறிய, வெக்கமா இல்ல? வாழ்க்கையில படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் முன்னேற முடியும். சார் படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா மட்டும்தான் நான் என் வாழ்க்கையில சாதிக்க முடியும்னா அப்பேற்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்ல சார். தம்பி வாழ்க்கைக்கு முதல்ல படிப்பு தான் முக்கியம். சார் சச்சின் டெண்டுல்கரே 10வது ஃபெயில் ஆகி தான் அவ்வளோ சாதிச்சிருக்காரு. என்னாட்டியும் முடியும் தம்பி. என்ன 10 ரூபா கீழே கிடக்கு அண்ணா? உங்களுக்கு தானே தம்பி? இது என் காசு இல்லை தம்பி, ஆனா உனக்கு கொடுக்கணும் ஒரு மனசு வந்துச்சு பத்தியா, அதுக்காகவே இந்தா தம்பி இந்த 10 ரூபாய் சேர்த்து வச்சுக்க தம்பி. அப்பாடி 20 ரூபா கிடைச்சிருச்சு. என்ன 100 ரூபா கிடக்கு? ஏன் அண்ணனும் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்தா 200 ரூபா கிடைக்குமே. அண்ணா இது உங்க 100 ரூபாயாண்ணா? தம்பி உன்ன மாதிரி ஆள்லாம் இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழை வருது தம்பி. ஒரு நிமிஷம் இரு தம்பி.
இந்தாப்பா இந்த 100 ரூபாய் சேர்த்து வச்சுக்கப்பா. போப்பா. ஐ அப்பாடி 200 கிடைச்சிருச்சு. ஐ 500 கிடக்கு. ஐ அண்ணன் இருக்காரு, நம்மள்ட்ட ஒரு 500 இருக்குல்ல, மொத்தம் 1000 இருக்கு. இப்ப அண்ணன்ட்ட 1000 கொடுத்து 2000 வாங்கிக்க வேண்டியதான். அண்ணா இது உங்க 1000 என்ன கீழே கிடந்தது. தம்பி யாருப்பா நீ? 1000 ரூபாயா? ஓ நல்ல மனசு இருக்கு பாரு தம்பி. அதுக்காகவே ஒரு நிமிஷம் இரு. இந்தாப்பா இந்த 10 ரூபாய் வச்சுக்கிட்டு பண்டுங்கன்னு வாங்கி சாப்பிடுப்பா. ஹாய் காய்ஸ், என்னடா அவன் திடீர்னு காட்டுப்பூச்சி மாதிரி இருக்கான் அப்படிதான் நினைக்கிறீங்க? எனக்கு ரீசெண்டா முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுங்க. அப்போ ஒரு ஆயில் தேய்ச்சேன், அப்போ வளர்ந்தா அந்த முடியலாம். நீங்களும் அந்த ஆயில தேய்ச்சிங்கன்னா இப்படி இருக்கிற மண்டை இப்படி ஆயிடும். ஐயோ இல்ல இப்படி இருக்கிற மண்டை இப்படி ஆயிடும். இந்த ஆயில் எங்க இருந்து தயாரிக்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, முயல் மூத்திரத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. ஐயோ இல்ல முயல் ரத்தத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. சாரி ஃபார் த மிஸ்டேக். இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும்னா, நைட்டு தூங்கும் போது 2 டிராப்பா மண்டையில வச்சுட்டு தூங்குனீங்கன்னா எல்லா முடியும் கொட்டிடுமா? இல்லங்க, கொட்டிடும், அப்புறம் புதுசா முளைக்குங்க. உங்களுக்கும் இந்த ஆயில் வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு அனுப்புங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் தருவேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் அனுப்புறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புறேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்குமா? இப்போ எந்த இல்லையா? அது அப்படிதாங்க, அது போயிட்டே இருக்குங்க. சரி ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப தலையா வலிக்குது. பாய். தட்டி தூக்கு. இதெல்லாம் ஒரு பேரா? ஆமான்னு சொல்லு. இதெல்லாம் ஒரு பேரா? ஆமா. இப்போ கடைசியில் எல்லாம் கொடுத்துட்டா. இதான் தம்பி தட்டி தூக்கு. நீ அந்த டைமண்டை எடுக்கதான் மூஞ்ச கட்டி அடிங்க ஒய்யால. சரி இதான் தம்பி தட்டி தூக்கு. நீ அந்த டைமண்ட் எடுக்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ எப்படி எடுக்கிறேன்னு நான் பார்க்குறேன். இதான் டைலாக். ரெடியா? இதான் தம்பி தட்டி தூக்கு. நீ தான் இதான் தம்பி தட்டி தூக்கு. நீ அந்த டைமண்ட் எடுக்க தான் வந்திருக்குன்னு தெரியும். நீ எந்த இப்படி தட்டுறியாடா? நின்னா அப்படி ரெண்டு தட்டிட்டு இப்படி போயிட்டு அப்புறம் நான் திரும்பி அந்த பக்கம் கேட்டுட்டு இருப்பேன். திரும்ப இப்போ 10 எடுத்துட்டு போயிடு. அவ்வளோதான். நான் அந்த பக்கம் திருப்பிடுவேன். இதை தான் பண்ண, வேற எதுவும் கிடையாது. இப்போ நீ இங்கேருந்து ஓடியா, இங்கே கேமரா கந்தாண்ட மறைஞ்சிக்க, அங்கேருந்து ஓடியா. ரெடியா? நான் சொல்றேன். நான் ஒண்ணு இல்லடா, அதை தட்டி தூக்கா நீ சொல்லலாம். சும்மா தட்டி தூக்கா இப்போ தட்டுவாங்க போது. அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிட்டு போ. அழுத்திட்டு போனாலும் ஸ்பீட்ல அடிச்ச மாதிரி காட்டிடுவோம்டா. சவுண்ட் போட்டாலே போதும். நீ அழுத்திட்டு போ, அதுவும் நான் ரியாக்ஷன் கொடுத்துருவேன். தட்டி தூக்குன்னு சொன்னோம் சார். கொரியர் என்ன சார், உங்க வீட்டு கிளம்பி வரத்துல 3 பேர் வீட்டுல கதவு திறக்குது? அதெல்லாம் அப்படிதானே. அவங்க வீட்டுல 1000 பொருள் வாங்குறாங்க, ஒன்னும் தெரிய மாட்டுது. நான் ஒரு பொருள் வாங்குறேன், எப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் தெரிய மாட்டுது. சரி உண்ணா இந்தாங்க ப்ரோ 10 ரூபா. போனு வாங்கிருக்கியா? பூஜைய போட்ட வேண்டியதுதான். என்னடி அவ்வளவு மோசமானவளா அவ? அட ஆமாக்கா, சொல்லி கிளி போடாத. அடியே என்னடி என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு. அடியே என்னடி என்ன பத்தி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வா என்னக்கா? அடியே எனக்குலாம் தெரியாது, நான் இங்கதான் இருக்கேன். நீ சொன்னது அவ கையிலே உண்டு போல. அச்சோ எனக்கு தெரியாது, நீங்க சண்டை போட்டுங்க. அடியே என்னடி? உன்னை இன்னைக்கு விட மாட்டாண்டி. இங்க யாரு சிரிச்சு பேசணும், யாரு பொருள் வாங்கணும் நான் முடிவு பண்ணணும். ஏன்னா என் கண்ணு பவர் அப்படி. கல்லடி படலாம்டா, கண்ணடி படக்கூடாதுடா. மறந்துட்டா சாபோத்ரி. எவன்டா என் பேர சொல்லி கிண்டல் பண்ணது? சாவித்திரினே? ஐயா ஆண்டி, சாவித்திரி இல்ல சாபோத்ரி. செருப்பு பிஞ்சுடா, மறுபடியும் கிண்டல் பண்றீங்க? என்ன புள்ள வளர்ந்துருங்க அம்மா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்கல. தக்காளி கிழிச்சு போடுவோம். என்னடா இது? சரி வாங்கடா பொறுமையா சொல்லுவோம். சாபோத்ரி. இவ்ளோ சொல்லி மறுபடியும் யோ ஆயோ ஓடிடுங்கடே. சாபோத்ரி. A few minutes later. வரேன். நீ எங்க ஒளிஞ்சிருக்கானே தெரியலடா, யாருமே கண்டுபிடிக்க முடியல. பயங்கரமா ஒளிஞ்சிருக்கானோ போல. எங்க இருக்கானுவோ? இவ்வளவு சொல்லி காமிக்கிட்டு உட்காந்துருக்கேன். கோப்பம் அவன. என்ன யாருமே காணும்? இடமே வெறிச்சோடி கிடக்கு, யாருமே இல்ல. அப்ப யாரா இருக்கும்? உங்க பேர் என்ன? காஞ்சனா. காஞ்சனா செகண்ட் டைம். ஒருவேளை மரத்துல ஏதோ உட்காந்துட்டோம்ல. அடச்சி இது ஒண்ணு. ஆட ஆடி நீ ஆல்ரெடி அவுட்ல ஓடு. மரத்துக்கு பின்னாடி ஏதோ கால் தெரியுதே. மரத்துக்கு பின்னாடி தான் இவனை ஒளிஞ்சிருக்கான். என்ன யாருமே இல்ல. ஒருவேளை அந்த பக்கம் வந்துட்டானோ?
கண்ணாமூச்சி விளையாட்டுல கண்ணாமூச்சா இருடா. அடங்கோப்ப மோல மறுபடியும் நீ தானா? எத்தனை இடம் சொல்றது? அவுட்ரி நீ ஓடு. ஏ தம்பி நில்றா. நீ தான் 11th புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்டா? ஆமாண்ணா, நீங்க யாரு? நானும் 11th தான். ஆனா ஃபைல் ஆகி 3 வருஷம் 11th படிக்கிறேன். இங்க நான் தான் கெத்து. உன்கிட்ட எவனா பிரச்சனை பண்ணா ராஜனை தம்பின்னு சொல்லு. எவனும் தொட கூட மாட்டான். சரிண்ணா சரிண்ணா. கிளம்பு கிளம்பு. ஏ கிளவி ஒரு தேன் முட்டை கடனா கூட. ஒழுங்கா ஓடிடு, புடுக்க அறுத்துருவேன். சரி ரைட்டு கொடு. மே ஐ கமிங் சார்? ஏன் லேட்டு? சார் ராஜனை தம்பி சார். அட உன் ராஜனாவே அங்கதான் முட்டி போட்டுட்டு இருக்கான். சார் ராஜன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் முட்டி போட வச்சிருக்கீங்க. நான் ராஜ்குமார் சார். எவ்வளவு பெரிய ஆளு? அப்பெல்லாம் இல்ல சார். சேர் முட்டி போடு சார். சேர் முட்டி போடுறா சார். யாரில் கெத்தா உட்கார வேண்டிய ஒரு சாரு முட்டி போட வச்சிருக்கீங்க. ஏய் சும்மாறா. அப்படியா சார்? அவ ஏதோ அறியா புள்ள தெரியாம பேசுறான். அதுக்காக தலைகீழ நில்லுன்னா சொல்லாதீங்க சார். நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லையே சார். உங்க பிரிவுல மட்டும் தான் நீங்க சொல்றதை கேட்க முடியும். எல்லா பிரிவிலும் கேட்க முடியாது. சார் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப என் பீரியட் தான், நீங்க சேர்த்து எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் மேடம். தம்பி கெத்துராஜி. ஐயோ சுவாமி, என்ன உருன்னு சவுண்டு? இன்னொரு சுவாம்பியா? உங்க 2 பேர்ல யாரு சுவாம்பி? நான் தான் சுவாம்பி. நான் தான் ஜாம்பி. லே நான் தான்டா சாம்பி. ஏய் கொப்பா மவனே, நான் தான்டா ஜாம்பி. சீச்சி, இதே அவன் எங்க அப்பா பத்தி பேசினாலும் வச்சுக்கேன் அடி கீச்செஞ்சிருப்பான். உண்மையாதான் நீ வேஸ்ட். சீச்சி 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 சீச்சி. அப்படிதான் அப்படிதான். அடியே கொளுத்த பெரட்ட உருட்ட. சாமி நீ வேஸ்ட். அடியே மூஞ்சில குட்ட கொளுத்த. அவ்வளவுதான் பாரு. ஓடிடா ராஜகுமார். ஐயோ இந்த சுவாமிகிட்ட இந்த பிக்கத்துக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. தம்பி சத்த போன் இருந்தா கொடுப்பா. ஐயோ இதுவும் சுவாமி தானா? என்ன நம்ம பண்றதே பண்ணுது. ஏமா வெள்ளைக்குள்ள போயிடாதம்மா. ஊரு ஃபுல்லா சாமியா இருக்கு. அப்போ நான் யாரு? அலங்கார பந்தலிலே